ஹாய்டா செலகுட்டீஸ், வெல்கம் டு சிகே ட்ராமா. நம்ம ரிச் சிஇஓ அண்ட் கிளீனிங்களோட லாஸ்ட் பார்ட் பார்த்தோம். அதில் ஹீரோவா ஹீரோயினிக்கிட்ட வந்து இங்கே என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதோட லாஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஹீரோவா நல்லா உள்ளே வந்து கேட்பான், ஆமாம் இதான் நீ ஹோம் டவுனுக்கு போகிற வழியா போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இவனோட உட்காந்து என்ன மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன் அதனால என்ன, ஏன் இவர் என் ஃபியான்சி தான் என்ன இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவியாக கேட்டுருவா. ஹீரோவா ஏன் என்ன உனக்கு, நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டம், நீ இங்கே என்ன பண்ணுற, நான் பார்த்துக்குவேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. நான் அவன் சென்டரில் இருக்கவனா, ஓ என்ன 2 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்தா ஹீரோவா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சென்டரில் இருப்பான்ல அந்த ஃபியான்சிங்கிறவன், அவன் கேட்பான், உங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்லை அப்படிங்கிற மாதிரி சேமாக பதில் சொல்லுவாங்களாம். ஓ இதில் கூட என்ன ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா ஹீரோ சொல்லுவான், ஓகே பேசி முடிச்சாச்சு, வாங்க முதல்ல உட்காரலாம் அப்படின்ட்டு ஹீரோவா உட்காருவான். பார்த்தா சடனாக ஓகே ஓகே அப்படின்னு அவன் விழுந்து கிடக்கிற சேர் எடுத்துக்கிட்டு அவனுமா உட்காருவான். உட்காந்தா நீ எங்கடா இங்கே வர, போடா அந்த பக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு ஹீரோயினியை உட்கார சொல்லுவான். ஹீரோயினியாக உட்காந்துருவான். உட்காந்துட்டு கை வந்து அவன் அப்படியே ஹீரோயினி மேலே அப்படியே பின்னாடி போட வருவானா, ஏய் மரியாதையாக கையிடுறா, எங்கடா போட வர அப்படிங்கிற மாதிரி ஹீரோவாக கை வச்சிருவான் சேரில். ஓ ஓகே பாஸ் நான் ஒன்றும் போடலை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்போ அந்த ஃபியான்சியாக வந்திருக்குவேன், மிஸ்டர் பேய் வாங்க வேணால் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஓ அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பேய் சாருக்கு வந்து பிடிக்காது, நீங்கள் வாட்டில் லாஸ்ட் டைமே அவங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போச்சு குடிச்சிட்டு, அதனால் அதெல்லாம் குடிக்கக்கூடாது, கோகோனட் ட்ரிங்க் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஹீரோவா பரவாயில்லையே ஞாபகம் வச்சுருக்கா, பாசம் இருக்குடா அப்படின்ட்டு ஹீரோவா நினச்சிட்ருப்பான். அப்போ தான் ஹீரோயினிக்கே ஞாபகம் வரும், ஐயோ நம்ம என்ன இவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஞாபகத்திலே பண்ணிட்டோமே அப்படின்ட்டு உட்காந்துருவா. ஹீரோவா என்னம்மா கண்ணு என்ன இது அப்படிங்கிற மாதிரி கூடுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போயாவது சொல்லுங்கப்பா என்ன என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இவர் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தெரியாதா, இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, தெரியாதுங்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் க்ளோஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினியா சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்போயா ஹீரோ பக்கத்தில் வரைக்கும் க்ளோஸ்அப்பில் போய் உட்காந்துருப்பா. அப்போ ஹீரோ கேட்பான், உண்மையிலே நீ வெறும் க்ளீன் கேர்ள் மட்டும்தானா, அப்போனா ஏன் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஹீரோனியும் அப்போலாம் ஒன்றும் இல்லை, நான் பாத்ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி ஓடிடுவா. ஓடிட்டு பார்த்தா ஹீரோவோட தங்கச்சிக்கு தான் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிருப்பா, ஏய் பேயோட தங்கச்சியே எட்ரி ஃபோனை, என்னை எப்படி ட்ரிக் பண்ணி நல்லா மாட்டி விட்டுட்ட, ஃபோனை எடுன்னு ஃபோன் பண்ணுவா, எடுக்க மாட்டா, கட் பண்ணி விடுவா, மெசேஜ் அனுப்புவா, பிளாக் பண்ணிடுவா. எங்கிட்ட இவங்க 2 பேரையுமா காமிப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஃபோனை கட் பண்ணியிருப்பான்ல பேசிகிட்டு இருப்பாங்க, ஏய் நான் ஜஸ்ட்டு எங்கள் பிரதருக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கணும் தான் நினச்சேன், ஆனால் உண்மையிலே எங்கள் பிரதர் வந்து ஹீரோயினியை வந்து ரொம்ப லவ் பண்ணுறான், ஸோ அதனால் இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு நல்லபடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க. ஹீரோயினியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாள். வந்தோன்னே பார்த்தா அந்த ஃபியான்சியில் நடிக்க வந்துருப்பான்ல அவன் இல்லை இருக்க மாட்டான். ஹீரோயின் கேட்பா, எங்கே அவனை தான் நான் அப்பயே அடித்து துரத்திட்டேனே, ஐயோ பைத்தியம் நீ என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அவனால் எனக்கு 2 மில்லியன் லாஸ் ஆகிடுச்சு, என்ன சொல்கிற அப்படிங்கிற ஒரு ஹீரோ. ஆமாம் ஒன்றால் ஏற்கனவே 5 மில்லியன், இப்போ அவன் வேறு 2 மில்லியன், அவன் 7 மில்லியன் லாஸ் ஆகிடுச்சு, ஐயோ என்ன அப்படி பண்ணுறியோ, அவன் போயிட்டானா, ஏய் இதனால் என்ன இருக்குது, நானே இருக்கேன் அப்புறம் என்ன, நீ வேணாம் ஒன்றும் வேணாம் போடா அப்படின்ட்டு ஹீரோயினியாக கானில் போயிடுவா. பேசாமல் என்ன வச்சு இவளுக்கு எப்படி திட்டிட்டு போகிறா நம்மளை அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சுட்டு நிற்பான். அப்போயா ஹீரோ அப்போ நெக்ஸ்ட் சீன் காமிப்பாங்க, ஹீரோடைய தங்கச்சி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பா, ப்ரோ விடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இல்லை என்னால் 7 மில்லியன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன கத்திட்டு போகிறா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவள் வந்து விமன் மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்க வந்து அமௌண்ட் நல்லா செலவு பண்ணுவாங்கன்னா அவள் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு தான் நினைக்கிறா, தேவையில்லாமல் அமௌண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பேசாமல் உங்கள்கிட்ட அமௌண்ட்லாம் லாஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பா. அப்போ ஹீரோவுமா ஓகே இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஹீரோயினும் நல்லாயிருக்கு அந்த பாட்டிமாவா ஹீரோயின் வீட்டுக்கு போயிடும்.
போயிட்டு கதவை தட்டிகிட்ருக்கோம். யாரா இந்த காலையில் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினியா எந்திரிச்சு போய் ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ இந்த பேய் எதுக்கு இங்கே வந்துச்சு, அவ்வளோதான் நம்மளை கடிச்சு குதிரை என்னான்னு க்ளோஸ் பண்ணிடுவா. கூப்பிட்டு போவா. என்னம்மா இவ்வளோ லேட்டாக எழுந்திரிக்கிற, அப்புறம் எப்போ சாப்பிடுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும். கேட்டுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என்னை இங்கே தங்க வைக்கிறியா, இங்கே தங்குறீங்களா, இது என் வீடு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இல்லைம்மா என்னை ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பா. பார்த்தா ஹீரோயின்கிட்ட சொல்லியிருக்கோம், ப்ளீஸ்மா நீ இல்லாமல் பேய் இருக்க முடியலங்கிறான், அவன் கூட வந்து சேர்ந்துருமா, வந்து நான் பாட்டி நான் ஏற்கனவே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், நான்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சொன்னோன்னே பாட்டி சொல்லிடும், போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இல்லைம்மா என் பேய் ஃபேமிலிக்கு வந்து பேங்க் கரெக்ட் ஆகிடுச்சு, எங்ககிட்ட மணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிப்பாக போட்டோம். ஹீரோயினியா ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக கேட்பா. பாட்டியா சொல்லும், இதனால் இப்போ எங்ககிட்ட எந்த அமௌண்ட்டுமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஐயோ நான் அப்போ நியூஸை செக் பண்ணி பார்க்குறேன், ஐயோ இதெல்லாம் நியூஸில் வராதுமா, இது அவுட் சைடு நியூஸு, இதெல்லாம் வெளியில் தான் போகும், இங்கே நியூஸ்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஐயோ என்ன சொல்கிறீங்க பாட்டி, நான் கிளம்புறேன், பேய் வந்து சாப்பிடவே இல்லைம்மா, அவனுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ப்ரீத்திங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாட்டியாக எக்ஸ்ட்ரா பீட்டிங்கை போட்டு நடிக்கும். ஹீரோயினியா ஐயோ என்ன சொல்கிறீங்க பாட்டி, நான் கிளம்புறேன்ட்டு ஓடிடும். பாட்டியா பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படும். ஹீரோயினியா அவசர அவசரமாக கிளம்பி வருவாங்க. இங்கே நம்ம ஹீரோ காமிப்பாங்க, ஹீரோவா உட்காந்துட்டு இருப்பான் பேசாமல். அங்கே ஒருத்தன் ஓடி வந்து பாஸ் அந்த லேடி வராங்க அப்படிங்கிற மாதிரி, ஐயோ என்னடா சொல்கிற அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடுவான் ஹீரோ. ஹீரோயினிட்ட வந்து ஐயோ என்னாச்சு பாஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டுருப்பா. ஐயோ உடம்புலாம் சுடுதா, உடம்புலாம் ஃபீவராக இருக்கா, என்னாச்சு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பான். என்ன இப்படி சொல்கிறீங்க, வாங்க கிளம்பலாம், இதோட எப்படி நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவா ஐயோ உண்மையிலேயே நம்மளை கேர் பண்ணிக்கிறா ஹாப்பி அப்படின்ட்டு சிரிப்பானா, அதை பார்த்துருவா. ஏய் பாஸ் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு ஓகே அடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லைதாப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்படியா, ஊசி எடுத்து அவங்க வாய் வழியாக விட்டு கீழே வரைக்கும் கொண்டு வருவாங்க டியூப் போய்ட்டு, திருப்பி கீழேருந்து ஒரு ஏற்றுவாங்க ஊசி அப்படின்னு சொல்லுவாள். ஐயோன்னு பயந்துருவான். இப்போ எனக்கு உடம்பு சரியான மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குப்பா அப்படின்னு. என்ன ஒரு நாடகம் ஆடுறீங்க, எல்லாமே போய் பேங்க் கராப்டும் போய் உடம்பு சரியில்லைங்கிறதும் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பிடுவாளா. ஹீரோவா சடனாக எந்திரிக்கிறான்ட்டு அவனுக்கு ஏற்கனவே முட்டியில் அடி வட்டியிருக்கும், டம்முன்னு கீழே விழுந்துருவான். ஐயோ அப்படின்ட்டு எந்திரிப்பான். ஹீரோயினியா எந்திரிங்க வாங்க, ஏற்கனவே உங்களுக்கு அடிபட்டுருக்கலையே எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு உட்கார வச்சோன்னே ஹீரோவா இல்லைப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது போய், ஆனால் உண்மையிலே பேங்க் கராப்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். என்ன உண்மையிலே சொல்கிறீங்களா, சரி விடுங்க சரி பண்ணிடலாம் அப்படிங்குவா. அப்போ அங்கேருந்து அந்த அசிஸ்டன்ட் பண்ணல அவரை சொல்லுவார், இல்லைம்மா உண்மையிலே என் பாய் வந்து சாப்பிடவே இல்லை கொஞ்ச நாளாக, சரியாக வெயிட்லாம் லாஸ் ஆகிடுச்சு நீ போனதுலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினியா அப்படியே பாப்பா சரி ஓகே நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஸ்டே பண்ணுறேன், ஆனால் அதுக்கு மேலே நான் பர்மனெண்ட்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோக்காக சந்தோஷம் தாங்க முடியாது. ஐயோ ஒத்துக்கிட்டாலே அப்படின்ட்டு அவன் இமேஜினேஷனில் போயிடுவான். இதையே நான் இவளை கண்டினியூ பண்ண வச்சு என் கூடவே நான் இருக்க வச்சிடறேன், பாய் யாருன்னு காமிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஹீரோவா மைண்டில் யோசிச்சுட்ருவான். இதோட இந்த பாட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாட்டு வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பாய்.